How are you, students? Are you ready? Okay. Now let us move on to the next stanza. Oh, what will become, says cricket, of me? எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன்? Because the cupboard was empty. கபோர்டில் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. At last, by starvation and famine made bold. பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் இல்லையா? அது மாதிரி இப்போ ஐயாவுக்கு சாப்பாட்டுக்கு வழி தேடணும், ப்ளஸ் தங்குறதுக்கு இடம் வேணும். இதனால் வெக்கத்தை விட்டுட்டு யாருக்கிட்ட போய் உதவி கேட்க போகிறாரு? ஆண்ட்டுக்கிட்ட போய் உதவி கேட்க போகிறார். ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். ட்ரிப்பிங்னா என்ன அர்த்தம்? சீசன் வந்து பனி சீசன், வின்டர் சீசன். அது மேலே பனித்துகள்கள்லாம் இருக்குது. பனித்துகள்கள் உருகி சொட்டுது இல்லையா? அதான் ட்ரிப்பிங். அந்த சொட்டுதலுக்கு பேர் ட்ரிப்பிங். ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. பனித்துகள்கள் மேலே இருக்கும் பொழுது என்ன குளிராமல் இருக்குமா? என்ன நல்ல குளிராக இருக்கும். ஸோ கடும் குளிராக இருக்குது. Away he set off to a miserly ant. What is the meaning of miserly? மைசர்லினாலே கஞ்சப்பிரபுன்னு சொல்லுவோம். கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு எறும்பு கிட்ட புறப்பட்டு போனார். யார் போனது? இந்த கிரிக்கெட். Why? To see if to keep him alive he would grant. ஏன்னா அவன்கிட்ட போனோம்னா அவன் ஏதாவது நமக்கு சாப்பிட கொடுப்பான், தங்குறதுக்கு இடம் கொடுப்பான், நம்ம அதன் மூலமாக நம்ம உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட he set away to a miserly ant. Okay. Now I have given the meanings for hard words. You can note down. We have discussed the meanings. Now what are the rhyming words? Yes. One of you can say. Now you know how to find out the rhyming words. ஒரே மாதிரி சத்தத்தை உடைய வார்த்தைகள் தான், சத்தத்தில் முடியக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எஸ், யுவர் செல்ஃப், போல்ட் அண்ட் கோல்டு, ரைட். நெக்ஸ்ட் ஒன், ant and grant. There are two sets of rhyming words here. Now what is the rhyme scheme? We are given 5 lines. If you give A to first line, that is me, மீக்கு நம்ம A கொடுத்தோம்னா செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைனுக்கு என்ன கொடுக்கணும்? பி கொடுக்கணும். அப்போ ஏ பிபி. ஃபோர்த் லைன் அண்ட் ஃபிஃப்த் லைனுக்கு என்ன கொடுக்கணும்? சிசி. ஸோ இட் இஸ் ஏ பிபி சிசி. ஓகே, ரைட். Now what is the figure of speech employed in the fourth line of the stanza? இந்த ஸ்டான்ஸாவில் 4வது வரியில் வரக்கூடிய அந்த லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு? Away he set off to a miserly ant. அந்த லைனை பாருங்க. அண்டர்லைன் த வேர்ட்ஸ் miserly ant. மைசர்லிங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லுவோம்? ஒரு மனிதனுக்கு சொல்லுவோம் இல்லையா? கஞ்சமாக இருக்கிறது வந்து விலங்குக்கு சொல்ல மாட்டோம், பூச்சிகளுக்கு சொல்ல மாட்டோம். ஆனால் மனிதனுக்குள்ள குணம். இந்த மனித குணத்தை நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அக்ரணை பொருட்கள் மீது ஏற்றி கூறினால் அதுக்கு பேர் தான் என்னது? பெர்சானிஃபிகேஷன். ஸோ உனக்கு கொஷின் பேப்பரில் இந்த பர்டிகுலர் லைனை கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாங்கன்னா வாட் ஷுட் யூ ரைட்? பெர்சானிஃபிகேஷன். வெரி குட். நவ் வாட் மேட் த கிரிக்கெட் போல்ட்? லெட் அஸ் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமின். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? பசி வந்தால் பத்தும் பறந்துடும், வெக்கத்தை விட்டுருவோம், யார்ட்டையாவது போய் நம்ம பிச்சையாவது கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமின் மேட் த கிரிக்கெட் போல்ட். Why did the cricket drip and tremble? ஏன் சொட்டிக்கிட்டு இருந்தது அந்த கிரிக்கெட் பூச்சி மேலே இருந்து? ஏன் குளிர்னால நடுங்குச்சு? Because the weather was snowy and cold, so the cricket dripped and trembled. Is the cricket happy now? சந்தோஷமா இருக்குதா என்ன? No, the cricket is not happy now. Why? Because it is a winter season. It has no food. It has no shelter. Okay. Now let us move on to the next one. Next stanza. Him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow. He would repay it tomorrow. Shelter அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்குற இடம். இவரை
கிரிக்கெட் போய் ஆண்ட்கிட்ட என்ன கேட்க போகிறார்? தங்குற இடம் கேட்க போகிறார். ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின், மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு புகலிடம், ஒரு தங்குறதுக்கு இடம் கொடு. அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின், சாப்பிட்றதுக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்லி போய் கேட்க போகிறார். ஹி விஷ் டு ஒன்லி டு பாரோ, அவருடைய விருப்பம் என்ன? கடன் வாங்குறது. பாரோன்னா கடன் வாங்குறது. அண்டு ஹீ வுட் ரீபே இட் டுமாரோ, நாளைக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறார். இஃப் நாட், ஒருவேளை அவர் கொடுக்கலைன்னா ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ, அவர் கொடுக்காம விட்டுட்டாருன்னு நான் என்ன ஆயிடுவேன்? பட்டினினால் இறந்துருவேன், துக்கத்தினால இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்கிறாரு. ரைட். வாட் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ் ஹியர்? ரெயின் அண்ட் கிரெயின், borrow and tomorrow, sorrow. So there are 3 words in this stanza. So be careful when you write the rhyming words. Similarly, what is the rhyme scheme? A, A, B, B, B. Okay, right. What is the figure of speech in the 3rd and 4th line of the stanza? It is personification. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடன் கொடுப்பது lend, கடன் வாங்கிறது பாரம், இது ரெண்டையும் யார் செய்வா? மனிதர்கள் ஆகிய நாம தான் செய்வோம், விலங்கினங்கள் செய்யாது. அதனால இட் இஸ் அ பெர்சானிஃபிகேஷன். ஓகே, பிக் அவுட் த alliterated வேர்ட்ஸ் இன் த லாஸ்ட் 2 lines. Starvation, sorrow. Okay, now who does he refer to in this stanza? He refers to the cricket. What did the cricket wish to borrow from the ant? Next question. ஆண்ட்கிட்ட இருந்து என்ன கடன் வாங்கணும்னு நினைச்சாரு? யாராவது சொல்லலாமே? எஸ், யூ ஆர் கரெக்ட். The cricket wished to borrow grains or food. Grains or food from the ant. Okay, right. Now turn to the next page. We shall move on to the next stanza. Says the ant to the cricket, I am your servant and friend, but we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay anything by when the weather was warm? Did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I, not I. Says the ant to the cricket. ant எறும்புகிட்ட என்ன கேட்குறாரு? என்ன சொல்றாரு? ஐ ஆம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட், நான் உனக்கு ஒரு சேவகனாகவும் வேலை செய்யக்கூடிய ஆளாகவும் நண்பனாகவும் இருக்கிறேன். பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, இப்படி இருந்துக்கிட்டு நாங்கள் எறும்புகளாகிய நாங்கள் என்னைக்கும் கடன் வாங்கவும் மாட்டோம். வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட், நாங்கள் கடன் கொடுக்கவும் மாட்டோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? டிட் யூ லே எனிதிங் பை, நீங்கள் ஏதாவது சேமிச்சிங்களா? எப்போ? when the weather was warm, கோடை காலத்தில் நீங்கள் ஏதாவது குளிர்காலத்துக்காண்டி ஏதாவது சேமிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிரிக்கெட் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு? கோத். இட் இஸ் தி ஓல்டு இங்கிலீஷ். அந்த காலத்தில் பயன்படுத்தின இங்கிலீஷ் இன்னைக்கு செட்டுங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம், சொன்னார் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம், போயமில் பயன்படுத்துகிறாங்க. நாட்டாய் இல்லை, நான் சேமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னது யாரு? கிரிக்கெட். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் இன் தி ஸ்டான்ஸா. இதில் ஐங்கிறது யாரை குறிக்குது, விங்கிறது யாரை குறிக்குது, ஹீங்கிறது யாரை குறிக்குது, இந்த வார்த்தைகளுக்கு யார் யாரை குறிக்குதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். நான் வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் திஸ் ஸ்டான்ஸா? இதில் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஏற்கனவே நம்ம அதை படிச்சிருக்கிறோம். பாரோ அண்டு லெண்ட். பாரோ ரீபேன்னு சொல்லி இதுக்கு முந்தின ஸ்டான்ஸாவில் பார்த்தோம். இங்கே பாரோ அண்டு லெண்ட். தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பண்புகள். இந்த பண்புகளை விலங்கினங்கள் மீதும் பூச்சிகளின் மீதும் ஏற்றி கூறும்பொழுது அது பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ஹவ் பீன் டிஸ்கஸிங் திஸ் டியூரிங் திஸ் கிளாஸ். ஓகே, now what is the figure of speech used in the line? But we ants never borrow, we ants never lend. இதில் மறுபடி இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது.
பெர்சானிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இதில் ஆக்சிமோரான் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. பாரோவும் லெண்டும் எதிரான வார்த்தைகள், ஆப்போசிட் வேர்ட்ஸ். அதனால் ஆக்சிமோரான் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. Let us see few comprehension questions. Who does we refer to? இந்த ஸ்டாண்ட்ஸாவில் we என்பது யாரை குறிக்குது? We refers to the ants. Who speaks to whom? யாருக்கிட்ட பேசுகிறா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் the ant speaks to the cricket. Very good. What does lay by mean? lay byனா என்ன அர்த்தம்? lay byனா சேமிக்கிறது. That is saving for future use. Who does I and me refer to in this stanza? I என்பதும் me என்பதும் யாரை குறிக்கிறது? I and me refer to the ant. Okay. Now, who does I refer to in the last line of this stanza? I refers to the cricket. Okay. Right. Now, சேமிக்கலைங்கிற மன வருத்தத்தோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? தி ant. என்ன நடக்க போகுது பார்ப்போம். My heart was so light that I sang day and night. சேமிச்சிங்களான்னு கேட்கும் பொழுது என்ன சொன்னார் கிரிக்கெட்டு? இல்லைன்னு சொன்னார். அதோட என்னவும் சொல்கிறாரு, இரவும் பகலும் நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமாக இருந்தேன். I enjoyed like anything. For nature looked gay. எங்கே பார்த்தாலும் இயற்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுவும் சந்தோஷமாக இருந்தது மாதிரி இருந்தது, நானும் சந்தோஷமாக இருந்தேன். அப்படியா? For nature looked gay. You sang, sir, you say. உங்களுக்கு இயற்கை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சா? அதனால் நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்களா? அப்படியா? Go then. அப்படின்னா போங்க. Says the ant. And dance the winter away. And dance the winter away. Go then, says the ant, and dance the winter away. அப்படின்னா போங்க, போய் இந்த குளிர்காலம் முழுவதும் நடனமாடியே கூத்தாடியே குளிர்காலம் முழுவதையும் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்கிறார். ரைட். Now what are the rhyming words? Any one of you can say? Light and night, and we have 3 more words. Gay, gay, and say. Now what is the rhyme scheme that is used in this stanza? A, A, B, B, B. Okay. Now what is the figure of speech used in the second line? I sang. I sang. The line begins with I sang. யார் பாடினா? பாடுறது யார் பாடுவோம்? We human beings normally sing. So, this quality is attributed to the insect. அதனால் இது என்னன்னு சொல்லலாம்? Personification. ஓகே. அண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் வார்த்தை வந்துட்டா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்? ஆக்சிமோரான். Again, you have oxymoron in this stanza, that is day and night. I sang both day and night. இரவும் பகலும் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். What is the figure of speech used in the third and the fourth line of the stanza? For all nature looked gay. This line is repeated twice. இந்த லைனை 2 முறை சொல்லியிருக்கிறாங்களா? ஆக 2 முறை சொன்னால் அதை என்னன்னு சொல்கிறோம்? நாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னு சொல்கிறோம். That is repetition. Repetition is the figure of speech used in this line. Okay. Pick out the alliterated words. Sang, sir, say. Now, let us answer this question. Who is addressed as sir? சார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. Look into your textbook. Find out. Yes. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். அந்த சாருங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? The cricket is addressed as sir by the ant. Okay. Right. Now, we are moving on to the next stanza, that is the last stanza of the poem. Thus ending, he hastily lifted the wicket. இது மாதிரி சொல்லிட்டு போய் இந்த குளிர்காலம் முழுவதும் நடனமாடியே கழிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு he hastily means fast, வேகமாக
லிஃப்டட் த விக்கெட், சின்ன கதவு, அந்த கதவுக்கு பேர் விக்கெட்னு சொல்கிறாங்க. அந்த கதவை திறந்து விட்டுச்சு. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன்டு த புவர் லிட்டில் கிரிக்கெட். அந்த டோரு விட்டு வெளியில் போன உடனே வெளியில் போயிட்டார், கிரிக்கெட் வெளியில் வந்துட்டார். இதுதான் கதை. இந்த கதையை மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. Folks call this a fable. Folks, what is the meaning of folks? Folks means மக்கள். A fableனா நீதி கதைன்னு சொல்கிறாங்க. மக்கள் இதை, இந்த கதை என்னன்னு சொல்கிறாங்க, நீதி கதைன்னு சொல்கிறாங்க. I'll warrant it true. நானும் நிச்சயமாக நீதி கதைன்னு சொல்கிறேன். Now look at the last line of the poem. Some crickets have 4 legs. Some crickets have 4 legs. In the first part of the line, some crickets have 4 legs அப்படிங்கிறது கிரிக்கெட் பூச்சியை குறிக்குது. And some have 2. அந்த some have 2ங்கிறது யாரை குறிக்குது? மனிதர்களை குறிக்குது. என்ன அந்த லாஸ்ட் லைன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த லாஸ்ட் லைன்? இந்த கிரிக்கெட் பூச்சி மாதிரியே சில மக்கள் சந்தோஷமாக நாட்களை கழிக்க வேண்டும், ஜாலியாக இருக்கணும். பட் வி ஷுட் நாட் சேவ் எனிதிங் ஃபார் ஃபியூச்சர். ஆனால் ஏதாவது தேவை ஏற்பட்டால் போய் கடன் வாங்கணும், திருப்பி கடன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ தே ஸ்ட்ரகிள் எ லாட். ஆகையினால இந்த மாதிரி மக்களை யாரோட ஒப்பிடுறாரு? கிரிக்கெட்டோட ஒப்பிடுறாரு. வாட் டஸ் த ஆண்ட் டீச்சர்ஸ்? எறும்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எஸ், we should work hard and yes, we should save for future. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும், எதிர்காலத்துக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற நல்ல குணங்களை, நல்லத ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த எறும்பானது. ரைட். வாட் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ்? விக்கெட், cricket, right? Very good. And next pair, true and two. Now what is the rhyme scheme that is used in this stanza? It is A, B, B. Right. Identify the figure of speech in the last line. கடைசி வரியில என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? மெட்டஃபர். இந்த மெட்டஃபரை தான், மெட்டஃபருங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் கடைசி வரியில் இருக்குது. தட் இஸ் ரெஃபரிங் டு ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ என்ஜாய் லைஃப் வித்தவுட் எனி சேவிங்ஸ் ஃபார் ஃபியூச்சர். அந்த செகண்ட் பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பூச்சியை குறிக்குது, சம் ஹேவ் 4 legs, அண்டு சம் ஹேவ் 2ங்கிறது மனிதர்களை குறிக்கிறது. ஸோ இட் இஸ் மெட்டஃபர். ஒப்பீடு, பூச்சியோடு நம்மளை ஒப்பிடுறதுனால இதை வந்து மெட்டஃபர்னு சொல்கிறோம். Okay, pick out the alliterated words from the third line. Folks and fable. Now let us try to answer a few questions. Why did the ant refuse to help the cricket? ஏன் கிரிக்கெட்டுக்கு உதவி செய்ய மறுத்தது? யார் மறுத்தது? ant. The ant could not bear with the laziness of the cricket. கிரிக்கெட்டிடம் இருந்த அந்த சோம்பேறித்தனத்தை யாரால் தாங்கிக்க முடியல? யாருக்கு பிடிக்கலை? தி ஆண்ட்டுக்கு பிடிக்கலை. ஸோ தி ஆண்ட் ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் த கிரிக்கெட். ஸோ தி ஆண்ட் ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் த கிரிக்கெட். ஓகே, ரைட். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த லாஸ்ட் லைன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நவ் கேன் யூ டெல் மீ? எஸ், யூ ஆர் கரெக்ட். Some have 4 legs refer to the actual cricket, that is the பூச்சி, கிரிக்கெட் பூச்சியை குறிக்குது. Some have 2 அப்படிங்கிறது யாரை குறிக்குது? refer to the people who enjoy and don't save for future. எதிர்காலத்துக்கு சேமிக்காமல் இப்போவே எல்லாத்தையும் ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அந்த கடைசி வரியினுடைய செகண்ட் பார்ட்டை குறிக்குது. Okay, now I hope you might have enjoyed the session. You might have understood the poem well. Please note down what you have studied. Pick out the figures of speech separately and study them. Now let me conclude by saying, work while you work.
வேலை செய்யும்போது வேலை செய்யுங்க. ப்ளே ஒயில் யூ ப்ளே. விளையாடும்பொழுது விளையாடுங்க. இதுதான் இந்த போயத்தினுடைய கோர் தீமாக இருக்குது, முக்கியமான கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் மீ during this hour. I hope you have enjoyed the poem. Let us see in the next episode. Thank you very much.